வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நாதன். இன்றைக்கி நம்ம இந்த மழை காலத்துக்கு அப்புறம் நிறைய போர்வெல்லாம் பிரச்சனை வரும் அப்படிங்கிறத பற்றி போன வீடியோவில் சொல்லியிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சி தான். இந்த மழை காலங்களில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்துருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அந்த போர்வெல் எந்த மாதிரிலாம் மூடி இருக்குது, அதுக்கு என்ன மாதிரி சொல்யூஷன், அதில் உள்ள மாட்டிருக்கக்கூடிய பொருள்லாம் எப்படி ரெக்கவர் பண்ணலாங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்த்துடலாங்க. இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மழைங்கிறது இப்போ சென்னை பகுதியில் ஆரம்பத்தில் நல்ல மழை பெஞ்சு ஃபுல்லாக வெள்ளக்காடு ஆக்கிட்டு போச்சு. அதனுடைய பின்தொடர்ச்சி அப்படியே நமக்கு திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டம், தென்காசி இந்த ஏரியாலாம் மிக கனத்த மழை. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஓரிரு நாள்லேயே அவ்வளோ மழையும் பெஞ்சு கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக வெள்ளக்காடு ஆக்கிடுச்சு. அதில் நிறைய போர்வெல் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தாங்க நிறையா போர்வெல் நம்ம போர்வெல் அமைக்கக்கூடிய பகுதிகள்னால் நிறையா போர்வெல் கண்டிப்பாக ஃபுல்லாக லாக் ஆகிருக்கு. நிறைய மோட்டரோடு உள்ள லாக் ஆகிருக்கு. நம்ம போன வீடியோவிலேயே அதுக்கான ஒரு சொல்யூஷனை சொல்லியிருந்தோம். அதை கண்டிப்பாக யாரும் ஃபாலோ பண்ண மாதிரி தெரியல. இன்னைக்கு ஏன்னா வரக்கூடிய கால் அந்த மாதிரி தான் வருது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் அவங்க கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா, போர்வெல் அமைச்சிங்க, இப்போ இந்த மழை காலத்தில் போர்வெல் மூடிடுச்சு, நீங்கள் பைப்பை சரியாக வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மேலே குறை சொல்கிறாங்க. அது நாங்கள் வைக்கக்கூடிய பைப்புக்கும் போர்வெல் போடுறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. சில இடங்களில் வேணால் அந்த மாதிரி சில தவறுகள் நடந்திருக்கலாம், வேறு யாராவது செஞ்சுருக்கலாம். ஆனால் நாங்கள் செய்கிறது எல்லா நாளும் மிக கவனமாக தான் ஒவ்வொரு போர்வெல்லையும் நாங்கள் அமைச்சு கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி அந்த பைப்பில் ரொம்ப லோ குவாலிட்டி பைப்பு இதெல்லாம் வச்சு இந்த போர்வெல் காஸ்ட்டை குறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சிலர் ஆசை காட்டுறதுனால அந்த மாதிரி அமைக்கப்பட்ட போர்வெல்லாம் இப்போ கண்டிப்பாக முக்கால்வாசி போர் காலிங்கிறது நல்லாவே தெரியுது. ஏன்னா நாங்கள் டெய்லி இப்பயும் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கும் நம்ம போர்வெல் அமைச்சிட்டு தான் இருக்கிறோம். எங்களுக்கு போர்வெல் ஒரு 2 கால் போர்வெல் அமைக்கிறதுக்கு மீதி 10 கால் இந்த போர்வெல்லில் மோட்டர் மாட்டிருக்குது, மண் வருது. இதை எப்படி சரிப்படுத்துறது அப்படிங்கிறத பற்றினதான் நிறையா ஃபோன் கால் தான் வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் நம்ம இந்த போர்வெல் அமைக்கும்போது சில இடங்களில் அதை தவிர்க்கவே முடியாத இடங்கள்னு சில இடங்களில் நம்ம பிரிச்சுக்கலாம். அதாவது ஒரு 10% போர்வெல் நம்ம என்ன மழை காலமாக இருந்தாலும் அந்த மண் வரக்கூடிய பிரச்சனை இருக்கும், மழை இல்லைனாலும் அந்த பிரச்சனை இருக்கும். மீதி உள்ள போர்வெல்லாம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த மழை காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தான். நிறையா போர்வெல் நம்ம அமைச்சு கொடுத்துட்டு சைட்லெல்லாம் ஃபுல்லாக காங்கிரீட் பண்ண சொல்லுவோம். அதே மாதிரி போர்வெல்லில் பைப்பை வச்சு போர்வெல் அமைக்க சொல்லி நாங்கள் நிறையா வீடியோவில் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். நிறைய நாங்களே அந்த மாதிரி தான் செய்கிறோம். அப்போ சில இடங்கள்லாம் அந்த பைப்பு தண்ணி வரலைன்னா என்ன செய்கிறது, அது திரும்ப எடுக்கிறதுக்கு தனியாக சார்ஜ் கேட்பீங்க, அதனால் பைப்பு கடைசியாக வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் அதுக்கும் ஒரு சொல்யூஷன், நம்ம அப்படி பார்ட்டி சொன்னதுக்கப்புறம் நம்ம கடைசியாக வச்சு கொடுத்தாலும் அந்த போர்வெலை சுற்றி ஃபுல்லாக கேப் இல்லாத அளவுக்கு ஃபுல்லாக காங்கிரீட் பண்ணி அதை சேவ் பண்ண சொல்லுவோம். அந்த இடங்களில் தண்ணி தேங்காத மாதிரி பார்த்துக்கோங்கன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த மழையை கடுமையான வெள்ள புயல்னால நிறைய இடங்களில் கழுத்தளவு கூட தண்ணி தேங்கிருச்சு. அந்த மாதிரி இடங்களில் அந்த சைடெல்லாம் யாரெல்லாம் சேஃப்டி பண்ணியிருந்தாங்களோ அந்த போர்வெல் எந்த பிரச்சனையுமே கொடுக்கல. ஆனால் அந்த சைட்லெல்லாம் சேஃப்டி பண்ணாமல் அதை ஏனோ தானோன்னு சொல்லிட்டு விட்டுருந்த போர்வெல்லாம் நிறையா போர்வெல் இப்போ சமீபமாக இந்த 4-5 மாதங்களில் அமைச்சு கொடுத்த போர்வெல், நாங்கள் அமைத்து கொடுத்த போர்வெல்லே கிட்டத்தட்ட ஒரு 10-15 போர்வெல் மோட்டரோட லாக் ஆகிருக்கு. இப்போ அதை ஒவ்வொரு போர்வெல்லையும் நம்ம சரிப்படுத்துறதுக்கான முயற்சியை இறங்கியிருக்கோம். நிறைய போர்வெலை இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5-6 போர்வெலை நாங்கள் சரிப்படுத்தி கொடுத்துருக்கோம். அதுக்கு அதை என்ன மாதிரி மெத்தடை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா இது ஒரே வீடியோவில் அவ்வளோ சீக்கிரம் நம்ம முழுமையாக சொல்லும் போது அது கண்டிப்பாக அது உங்களுடைய கருத்துக்கு வராது. அதனால் என்னுடைய அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக இந்த மாதிரி போர்வெல் லாக் ஆகிடுச்சு, அதில் இருக்கக்கூடிய மோட்டரை எடுக்கிறதுக்கு யாரை அணுகணும், அது யாரெல்லாம் வந்தால் அது சாத்தியம் அப்படிங்கிறத பற்றி ஒரு விரிவான வீடியோ கண்டிப்பாக பார்த்துடலாம். தொடர்ந்து பாருங்கள் நண்பர்களே. உங்களுக்கான நிறைய தகவலை டெய்லியும் கொடுக்குறோம். நன்றி, வணக்கம்.